சோழன், சோழன், எந்திரிங்க சோழன், நேரம் ஆயிடுச்சு. இந்த உயிலை எடுத்துக்கிட்டு போய் நடேசன் அங்கிள் கிட்டயும் சேரன் அண்ணன் கிட்டயும் காட்டணும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சோழன் கிட்ட எழுப்ப உடனே இங்க சோழனும் கண் முழிச்சதும் அங்க நிலாவை பார்த்ததும் சோழனுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாகுது. எப்படியோ என் பொண்டாட்டி கூட ஒரு ராத்திரி ஃபுல்லா நான் படுத்துக்கிட்டு அவளை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன், இது போதும் எனக்கு. நிலா போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் தன்னோட மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு அங்க நிலாவை அழைச்சிக்கிட்டு பக்கத்துல ரூமுக்கு போறாங்க. அங்க ரூம் கதவை தட்டினதும் இங்க பாண்டி வந்து கதவை திறக்க உடனே சேரன் நிலாவையும் சோழனையும் பார்த்து, என்னப்பா நிலா, நேத்து ராத்திரி ஃபுல்லா நீங்க எங்க போயிருந்தீங்க? பாண்டி கிட்ட கேட்டேன், ஆனா எதையோ தேடி போயிருக்கிறதா மட்டும் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் பெருசா எதையும் கண்டுக்கல. ஏன்னா நீ தான் சோழன் கூட போயிருந்தல, எப்படியும் உன்னை பாதுகாப்பா அவன் பார்த்துப்பான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. ஆமா, நேத்து ராத்திரி எங்க தான் போயிருந்தீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் கேட்க, என்னங்க அதை முதல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட இருந்து அந்த உயிலை வாங்கி இங்க சேரன் கிட்ட காட்ட, சேரனும் அதை திறந்து பார்த்துட்டு, நிலா என்னப்பா இது பத்திரம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சேரன் கேட்டதும், அண்ணே இது தெரியலையா, இதுதான் நம்ம வீட்டோட உயில். ஆமாண்ணே, இந்த உயில என்ன தெரியுமா எழுதியிருக்கு, நடேசன் அங்கிள் மேல அந்த வீடு சொந்தம்னு சொல்லிட்டு உங்க தாத்தா எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொன்னதை கேட்டதும் அங்க இருந்த பாண்டியன், பல்லவன், சேரன், நடேசன் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாகுது. என்னப்பா நிலா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க மறுபடியும் சந்தோஷத்துல சேரன் கேட்க உடனே சோழன் இருந்துகிட்டு, அண்ணே நிலா சொல்றதெல்லாம் உண்மைதான், நிலா ஐடியா கொடுக்கலனா இன்னொரு இந்த உயில் நம்ம கிட்ட வந்தே இருக்காது. ஆமாண்ணே, நேற்று ராத்திரி நிலாவும் நானும் நம்ம வீட்டுக்கு போய் ஓட்டை பிரித்து உள்ளே இறங்கி நான் தானே எடுத்துக்கிட்டு வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் நிலாவும் நானும் வேக வேகமாக கார் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். இனிமே அந்த ஐயனார் துணை வீடு நம்ம வீடுனே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் ரொம்ப சந்தோஷத்தோட சொல்ல, இதை கேட்டதும் அங்க சேரனுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. ரொம்ப நன்றி நிலா, நீ மட்டும் இல்லைனா கண்டிப்பா இந்த உயில் எங்க இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல உடனே அங்க இருந்த நிலாவோ, அண்ணே இந்த உயிலை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இத்தனை நாளா அவங்க வந்து என்னதான் பேசினாலும் நாம அதுக்கு ஏத்த மாதிரி எதுவுமே பண்ணல, விடுங்கண்ணே, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனிமே அந்த வீட்டுக்கு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு யாருமே வர முடியாதுண்ணே. இனிமே சந்தோஷமா நாம இனிமே இந்த ஹோட்டல்ல இருக்க வேண்டாம், நேரா வீட்டுக்கு போலாம், கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொன்னதை கேட்டதும் அங்க இருந்த நடேசன் மெதுவா நிலா முன்னாடி வந்து, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, தெய்வம் கடவுள் மாதிரி வந்து நின்று என்னோட வீட்டை, என் அப்பா எனக்கு எழுதி கொடுத்த வீட்டை நீ மறுபடியும் மீட்டு கொடுத்துட்ட, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிக்கிட்டே அங்க நடேசன் பேச, ஐயோ அங்கிள், நீங்க இப்படி கண் கலங்கி பேசுறத பார்க்கும்போது நல்லாவே இல்லை, சந்தோஷமா இருங்க, எல்லாரும் சந்தோஷமா அந்த வீட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி யார் வந்து சீல் வச்சாங்களோ அவங்களாலேயே அந்த சீலை பிரிக்கணும். அதனால இந்த உயிலை எடுத்துக்கிட்டு போய் நாம நேராக போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டணும், வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. கொஞ்ச நேரத்துல நிலா, சார் இங்க பாருங்க சார், அந்த ஐயனார் துணை வீட்டோட முழு உரிமையும் நடேசன் அங்கிளுக்கு மட்டும்தான் இருக்கு. அவரோட அப்பா உயில எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, நல்லாவே தெளிவா இருக்கு, நீங்களே பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அந்த உயிலை எடுத்து அங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்க, இன்ஸ்பெக்டருமே அதை படிச்சு பார்த்துட்டு, அட ஆமாமா, என்ன நடேசன், இந்த உயிலை உங்களால பத்திரமா வச்சுக்க முடியாதா? பாருங்க, இப்போ அந்த கஸ்தூரியும் அந்த சண்முகமும் சேர்ந்து கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்காங்க. சரி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் அந்த கேஸை சரி பண்ணி முடிச்சு கொடுக்குறேன். இனிமே அந்த வீட்டில் நீங்கள் எப்பவும் போல எந்த வேலை வேணாலும் செய்யலாம், அந்த வீட்டை இடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், உங்கள் இஷ்டம். கொஞ்ச நேரம் இருங்க, நான் முதல்ல இந்த விஷயத்த அந்த கஸ்தூரிக்கும் சண்முகத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்படி இல்லைனா மறுபடியும் இந்த விஷயம் தெரியாம தேவையில்லாம பிரச்சனைகளை கிளப்பிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்ஸ்பெக்டர் அங்க கஸ்தூரிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உடனே அங்க ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு விஷயத்த சொன்னதும் அடுத்த கொஞ்ச நேரத்துல கஸ்தூரியும் சண்முகமும் நேரா ஸ்டேஷனுக்கு வராங்க. என்ன சார், என்ன பிரச்சனை? அதான் கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்கோம்ல, இப்போ எதுக்காக சார் மறுபடியும் வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்க, இங்க பாருமா, என்ன ஏதுன்னு தெரியாம நீ பாட்டுக்குன்னு போய் கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்க, ஆனா இப்போ உன் மேலதான் தப்பு இருக்கு. இங்க பாரு, நடேசன் அவங்க அப்பா அவர் மேல இந்த வீடு இவருக்கு தான் சொந்தம்னு உயில் எழுதி வச்சு கைரேகையோட கொடுத்துட்டு போயிருக்காரு. இவங்களுக்கு இந்த பத்திரம் மறுபடியும் கிடைச்சிருச்சு. இனிமே அந்த வீட்டு மேல உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, புரிஞ்சுதா? உங்களுக்கு அந்த வீட்டை சுத்தி இருக்க நிலத்துல மட்டும்தான் உரிமை இருக்கு.
ஜாக்கிரதை, இனிமே தேவையில்லாம இவங்க பேச்சுக்கு நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சார் நல்லா பாருங்க சார், ஏதாவது ஃப்ராடு வேலை பார்த்து வச்சிருப்பாங்க. அது எப்படி சார், இத்தனை நாளாக காணாம போன அந்த உயில் இப்போ மட்டும் கிடைச்சிருச்சா? நீங்க நல்லா படிச்சு பாருங்க சார், அது ஒரிஜினல் தானான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்ல, யோ நான் என்ன கண்ணு குருடா என்ன, எல்லாம் தெளிவாக படிச்சு பார்த்தாச்சு. இனிமே சொல்லிட்டேன், மறுபடியும் அந்த வீட்டு மேலே உங்களுக்கு உரிமை இருக்குன்னு போகாதீங்க. அதுக்கப்புறம் அடுத்தது நீங்க தான் ஜெயிலுக்குள்ள போக வேண்டியது இருக்கும், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இன்ஸ்பெக்டர் சொல்ல, இங்க கஸ்தூரிக்கும் சண்முகத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆனாலும் தன்னோட அப்பா இந்த நடேசனுக்கு அந்த வீட்டை தான் எழுதி வச்சிருக்காரா, இந்த பத்திரம் எப்படி இவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு ரொம்ப குழப்பத்தோட இருந்த கஸ்தூரி அங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார் ஒரு நிமிஷம் அந்த உயிலை காட்டுங்க, நான் ஒரு தடவை படிச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்க, ஏமா நான் படிச்சு பார்த்துட்டு சொல்றேன், என்ன நீ நம்பலையா, இந்தா படிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரோ அந்த உயிலை கஸ்தூரி கிட்ட கொடுக்க, கஸ்தூரியும் சண்முகமும் அந்த உயிலை வாங்கி படிச்சு பார்க்குறாங்க. அண்ணே என்னண்ணே, அந்த வீட்டை எப்படியாவது நம்ம 2 பேரும் ஏமாற்றி வாங்கி பிரித்து எழுதி வாங்கிக்கலான்னு பார்த்தா கடைசியில் நம்ம அப்பன் வீட்டை நடேசனுக்கு எழுதி கொடுத்துட்டு இப்போ பாருங்க அந்த உயிலையும் இவங்க கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க. எப்படிண்ணே, எப்படி இதெல்லாம் நடந்தது? இந்த உயில் காணாமல் போனதுனால தானே அந்த வீட்டை வாங்கலான்னு பார்த்தோம். ஆனால் இப்போ அந்த வீட்டை இவனை எடுத்துக்கிட்டானே, இப்போ என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சண்முகத்துக்கிட்ட அப்படியே அமைதியாக பேசிக்கிட்டு இருக்க. உடனே சண்முகமோ, தெரியலையே கஸ்தூரி, நம்ம போட்ட திட்டம் இப்படி சதியில் போய் முடிஞ்சு போச்சே. நான் கூட எப்படியோ இந்த உயிலை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு பார்த்தேன், கடைசியில் பார்த்தா இப்படி கண்டுபிடிச்சிட்டாங்களே. போச்சு, எல்லாமே நாசமாக போச்சு. இனிமே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி விட்டுடு, நடேசனுக்கு அந்த ஒரு வீடு தானே, போன போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சண்முகம் கஸ்தூரி கிட்ட சொல்ல, அதானே பார்த்தேன், என்னதான் இருந்தாலும் உன் தம்பியை நீ விட்டு கொடுப்பியா? சே, நீ எல்லாம் ஒரு அண்ணன், பேசாமல் வாயை முடிக்கிட்டு வா, நாம் போகலாம். சார் படித்து பார்த்துட்டோம், என் அப்பங்காரன் இந்த ஆளுக்கு தான் எழுதி கொடுத்துருக்காரு போல. இந்தாங்க சார் உயில், எக்கடி கெட்டுனா போகட்டும். அண்ணே நீங்கள் வாங்கண்ணே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி தனக்கு அசிங்கமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை அழைச்சிக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த நடேசனும், ஏய் நில்லு ஒரு நிமிஷம், எவ்வளவு தைரியம் இருந்தா இருக்க இடம்லாம் உனக்கு பத்தாதுன்னு என் வீட்டையே நீ ஆட்டையை போட பார்த்துருப்ப. இனிமே அந்த வீட்டு பக்கம் 2 பேரை வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கல்லை தூக்கி நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டுருவேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு எங்க நடேசன் ரொம்ப கோபத்தோட கஸ்தூரியையும் சண்முகத்தையும் பார்த்து பேச, உடனே நிலா இருந்துக்கிட்டு, ஐயோ அங்கிள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அங்கிள், அடுத்ததான் நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அவங்களாம் உஷாரா அவங்க பேரில் நிலத்தை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாமையே இருக்கீங்க. முதல்ல நாம் போய் இந்த உயிலை வச்சு அந்த வீட்டை உங்கள் பேரில் நடேசன்கிற பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுவோம். அண்ணே நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்ல, உடனே சேரு நிறந்துக்கிட்டு, நிலா நீ சொல்கிறது 100க்கு 100 உண்மை. அப்பா வாங்கப்பா, முதல்ல கையோட உங்கள் பேரில் அந்த வீட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிட, உடனே நடேசன் இருந்துக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ரெஜிஸ்டர் பண்ணுறது சரிதான், ஆனால் என் பேரில் அந்த வீடு வேண்டாம். என் வீட்டுக்கு முதல் முறையாக மருமகளாக வந்த நிலாவோட பேருக்கே அந்த வீட்டை மாற்றிடலாம். என்ன நான் சொல்கிறது சரிதானே? நிலா மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த வீடு நமக்கு கிடைச்சே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் சொல்ல, உடனே சோழன் பாண்டியன் பல்லவன்னு, சூப்பர், இன்னைக்கு தான் நீங்கள் சரியான வார்த்தையே பேசியிருக்கீங்க. நமக்கு மட்டும் அந்த வீடு நிலா இல்லைன்னா கிடைச்சே இருந்திருக்காது. நிலா இவர் சொல்கிறதும் சரிதானே, முதல்ல வாங்க அந்த வீட்டை உங்கள் பேரில் நாம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பாண்டியன் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே நிலா இருந்துக்கிட்டு, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அந்த வீடு நடேசன் அங்கிள் பேர்லேயே இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா உங்கள் எல்லாரையும் கட்டி காப்பாற்றின சேரன் அண்ணன் பேர்லேயே இருக்கட்டும். எதுக்காக அந்த வீட்டை என் பேரில் மாற்றணும்? வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அப்படின்னா நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்ல, உடனே நடேசன் இருந்துக்கிட்டு, இங்கே பாருமா, நீ என் மருமக இல்லை, என் மக மாதிரி. இத்தனை ஆம்பளை பசங்களை பெற்றிருந்தாலும் ஒரு பொண்ணு இல்லையேன்ற குறை எனக்கு எப்பவுமே இருந்தது, ஆனால் இப்போ எனக்கு இல்லை. நீ என்னோட மருமக மட்டும் இல்லை, மக தான். அதனால தான் சொல்கிறேன், அந்த வீடு உன் பேரில் தான் இருக்கணும். டேய் முதல்ல ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க, சீக்கிரமாக ரெஜிஸ்ட்ரேஷனை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் சொல்ல, அங்கே இருந்த எல்லாருக்குமே ஒரே சந்தோஷமாகுது. மறுநாள் எப்பவும் போல இங்கே நிலா பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இங்கே நடேசன் கையெழுத்து போட அந்த வீடே நிலா பேரில் மாறுது. வீட்டுக்கு வந்த நடேசனோ முதல்ல அந்த ஐயனார் துணைங்கிற வீட்டு பலகையை தூக்கி போட்டுட்டு இங்கே நிலா இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு பலகையை அங்கே மாட்டி வைக்க, இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே இருந்த சேரன் சோழன் எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. இங்கே நிலாவுமே, என்ன அங்கிள் இதெல்லாம்,
நீ பேசாம அமைதியா இருமா. நான் எத்தனை தடவை உனக்கு சொல்றது, நீ இல்லைன்னா இந்த வீடு இல்லை. இப்போ ஒன்னால தான் இந்த வீடு கிடைச்சிருக்கு. ஏய் சேரா, முதல்ல நான் சொன்ன மாதிரி மேல தாளம்னு எல்லாத்துக்கும் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்க, அப்பா எல்லாமே சொல்லிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, அதே மாதிரி சாப்பாட்டுக்கும் சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் சொல்ல, ஐயோ அண்ணன் இப்போ எதுக்காகண்ணே அதெல்லாம்? மா பேசாம அமைதியா இருமா. இந்த வீடு உன் வீடு. அது மட்டும் இல்ல, அந்த கஸ்தூரியும் சண்முகமும் எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வீட்டை அவங்க எடுத்துக்க பார்ப்பாங்க. இப்போ இந்த வீடு நமக்கு கிடைச்சிருச்சுல, இது விசேஷமா கொண்டாட வேணாமா? அதனாலதான் இந்த ஊருக்கே சொல்லியாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவாங்க. தடபுடலா விருந்து வச்சு அதுக்கப்புறமா பால் காய்ச்சி இந்த வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, கொஞ்ச நேரத்துல மேலத்தாளம் சாப்பாடுன்னு எல்லாருமே ஒரு விருந்தாவே நடக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல எங்க வீட்டுல இருந்த கஸ்தூரிக்கு மேல சத்தம் கேட்டு வெளியே வந்ததும் உடனே அங்க இருந்த கஸ்தூரி சண்முகத்துக்கிட்ட, அண்ணே என்னண்ணே ஒரே மேல தாளம்னு சத்தம்னு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அது மட்டும் இல்ல எல்லாரும் எங்க போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்க, உடனே சண்முகம் இருந்துகிட்டு, எனக்குமே அதாம ஒன்றும் தெரியல, சரி வா நாம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் கஸ்தூரியும் அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம விட்டா கண்டிப்பா பைத்தியமே பிடிச்சிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரெண்டு பேருமே நேரா நடேசனோட வீட்டுக்கு போறாங்க. அந்த இடத்துல தடபுடலா விருந்துகளும் மேலத்தாள சத்தங்களும் பட்டாசுகளும் நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்ததும் கஸ்தூரிக்கும் சண்முகத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அண்ணே என்னன்னு இது, ஒரு கூத்தா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கஸ்தூரி சொல்ல, உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த நடேசன், ஏய் நீங்க ஏண்டி இங்க வந்தீங்க? உங்களை தான் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, உங்க இடம் அங்க இருக்கு, தூரமா போய் உன் நிலத்தாண்ட நின்று வேடிக்கை பாரு. அதை விட்டுட்டு ஒரு ஸ்டெப்பு நீ முன்னாடி வந்தாலும் வச்சுக்கோ, பட்டாசு தூக்கி கொளுத்தி உங்க மேல போட்டுருவேன், ஜாக்கிரதை அப்படின்னு நடேசன் சொல்ல, அங்க இருந்த எல்லாருமே அங்க சிரிச்சுக்கிட்டு இருக்க. உடனே நிலா இருந்துக்கிட்டு, ஐயோ அங்கிள் பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அங்கிள், எதுக்காக அவங்கள வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்க? நீ பேசாம அமைதியா இருமா. ஏய் பாத்தியாடி, இந்த வீடு நிலா இல்லம், தெளிவா எழுதி போர்டில் வச்சிருக்கேன் பாரு. இனிமே இது உன் வீடுன்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது அலப்பறைய பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், அருவாளை எடுத்து ஒரே வீச்சு தான், இங்கேயே போட்டு தள்ளிடுவேன், ஜாக்கிரதை, முதல்ல இங்க இருந்து போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்து சண்முகத்தையும் கஸ்தூரியையும் அங்க நடேசன் பேச, உடனே சேரன், ஐயோ அப்பா இப்போ எதுக்காக வந்தவங்களை இப்படி திட்டிக்கிட்டு இருக்கீங்க? பேசாம அமைதியா இருங்க, நல்லது நடக்கும்போது நல்லதை மட்டும் நாம நினைப்போம். நிலா போய் விளக்கேத்துமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பால் காசி ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷத்தோட நிலாக்கு நன்றி சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாங்க.